Good morning. Today topic is Sustainable Development Goals in short form SDG. இது 2015 செப்டம்பர் 25 யுனைடெட் நேஷன்ஸால் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இதில் மொத்தமாக 17 குறிக்கோள்கள் 169 டார்கெட்ஸ் இருக்குது. இதோட மெயின் தீம் டிரான்ஸ்ஃபார்மிங் அவர் வேர்ல்டு. நான் இதில் ஒரு முக்கியமான 2 டாபிக் பற்றி பேச போகிறேன். முதல் டாபிக் பார்த்திங்கன்னா குவாலிட்டி எஜுகேஷன். இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் குவாலிட்டி எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த எஜுகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரம் ப்ரைமரி எஜுகேஷன் டு ஹையர் எஜுகேஷன் குவாலிட்டியாக ஃப்ரீயாக கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி வொக்கேஷ்னல் எஜுகேஷன்ஸ், அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எஜுகேஷனில் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம கற்றுக்கக்கூடிய கல்வி அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணுறதாகவும் இருக்கணும். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணி கொடுக்குற ஒரு கல்வியை அரசாங்கம் கொடுக்கணும். இப்போ இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் மூலமாக நமக்கு என்னென்ன கேரியர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ், த்ரூ டீச்சர் ப்ரொஃபஷன் யூ கேன் சர்வ் டு த சொசைட்டி. அதே மாதிரி ப்ரொஃபஸர்ஸ் அப்படிங்கிறவங்க காலேஜஸில் ஹையர் எஜுகேஷனில் ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜஸை என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரியர் கவுன்சிலர்ஸ், ஸ்கூல்ஸில் கேரியர் கவுன்சிலர்ஸ் அப்படிங்கிற ரோல் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி. ஏன்னா அவங்களோட திறமைக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரியான உயர்கல்விகள் அவங்க படிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் கேரியர் கவுன்சிலர்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டைரக்டர் அப்படிங்கிறவங்க ஸ்கூல் காலேஜஸில் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்போர்ட்ஸ் குவாலிட்டியை டெவலப் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் அவங்க ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் லாங்குவேஜ் டீச்சர்ஸ்னு நீங்கள் ரோல் ப்ளே பண்ணலாம். அதாவது ஃப்ரெஞ்சு, ஜாப்பனீஸ் அந்த மாதிரியான லாங்குவேஜஸ் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அதே மாதிரி எஜுகேஷன் டெக்னாலஜி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்றைக்கி ஏஐ மூலமாக எஜுகேஷன் டெவலப் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி ஆன்லைன் எஜுகேஷன் இதெல்லாமே டெவலப் பண்ணி கொடுக்குறவங்க தான் எஜுகேஷன் டெக்னாலஜி ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறது. இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஜுகேஷன் செக்டாரில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாவர்ட்டி ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கிடைக்கும். ஒரு டீசெண்டான ஒர்க் பிளேஸை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். நல்ல ஒரு எக்கனாமிக் க்ரோத் கிடைக்கும். இதெல்லாமே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு நான் எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அப்படிங்கிறது. அதாவது இன்றைக்கி இருக்கிற மனித குலத்துக்கு ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது எஸ்டிஜியில் ஒரு கோலாக இருக்குது. அப்புறம் இந்த எல்லோருக்கும் ஒரு நலமான வாழ்வை அளிக்கக்கூடிய ஒரு ஹெல்த் சிஸ்டம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஹெல்த்து நமக்கு நல்லா கிடைக்கணும் அப்படின்னா இதில் என்னென்ன கேரியர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதில் டாக்டர், அதே மாதிரி நர்ஸு, ஹெல்த் அசிஸ்டண்ட்டு, நர்சிங் அசிஸ்டண்ட்டு, லேப் டெக்னீஷியன், இந்த மாதிரியான கேரியர்ஸ் இதில் கிடைக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா முக்கியமான ரோல் அப்படிங்கிறது எப்படின்னா பப்ளிக் ப்ரோக்ராம் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி அதை பற்றின அவேர்னஸை க்ரியேட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் என்ஜிஓஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் கேம்ப்ஸு, மெடிக்கல் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஐ மீன் ரூரல் ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் எமர்ஜென்சி ப்ரிப்பேர்ட்னஸ் ஆஃபீஸர்ஸ், இவங்க என்ன அப்படின்னா ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கான ப்ரிவென்ஷன் என்னன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிஜியில் இருக்கிற ஒரு முக்கியமான கோல்ஸ். இது இல்லாமல் நம்ம நல்லபடியாக ஹெல்த்தியாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆர்கன் டொனேஷன். இன்றைக்கி அது பெரிய விஷயமாக போயிட்டுருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா பிளட் டொனேஷன், இது இன்னொருத்தவங்களோட உயிரை காப்பாற்றும். அதுக்கப்புறம் ஹேர் டொனேஷன் பண்ணலாம். ஹேர் டொனேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், கேன்சர் நோயாளிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு அது தேவைப்படும். இதெல்லாமே நம்மளால் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். தேங்க்யூ.